இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி டைமண்ட் கட்ஸ். அது பண்ணுறதுக்கு இங்கே ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவில் செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோன்னு பெருங்காயத்தூள். இது கூடவே ஒரு மிக்ஸி ஜாரில் 3 காஞ்ச மிளகா, 2 பூண்டு, 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். தண்ணி எதுவும் விடக்கூடாது. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்படி ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி சேர்க்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நல்லா சூடாக இருக்க எண்ணெயை 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர், நெய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் நல்லா உருக்கிட்டு சூடாக சேர்க்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் சூடு கொஞ்சம் ஆறி இருக்கும். கையால் பிசைஞ்சிக்கலாம். இப்படி பிடிச்சி பார்க்கும்போது உடையக்கூடாது. இதுதான் எண்ணெயோட அளவு. இப்படி பிடிக்கும்போது உடஞ்சிச்சுன்னா கூட கொஞ்சம் சூடான எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இப்படி செய்யும்போது நம்மளுக்கு சிப்ஸ் நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு பிசையணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு உருண்டையை எடுத்து சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டேன். ரொம்பவும் தடிமனாக தேய்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு தேய்க்கணும். அப்போனா தான் நம்மளுக்கு மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கத்தி தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கட்டர் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்படி லைன் பண்ணிக்கோங்க. ஈஸியாக நம்மளுக்கு கட் பண்ண வரும். ஏன்னா நம்ம மாவு வச்சு தான் தேய்ச்சிருக்கோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ இதவே நம்ம டைமண்ட் ஷேப்பில் பண்ண போகிறதுனால கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. அப்படின்னா தான் நம்மளுக்கு டைமண்ட் ஷேப் கிடைக்கும். எல்லாத்தையும் போட்டுட்டு காமிக்கிறேன். போட்டாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு ஷேப் வரணும். அன்ஈவன் ஷேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போது இதை பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு சட்டி வச்சு அதில் பொரிக்கிற அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க கட் பீசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும். நம்ம எடுத்து இதை போட்டு பொரிக்கிறதுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஒரு 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி எண்ணெய் அடங்குனதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இதே போல் அடுத்த பேட்சையும் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்த பேட்சையும் சேர்த்துக்கிறேன். நம்ம சப்பாத்தி கட்டையில் சேர்த்துருக்கிறதுனால நம்ம ஒன்றா டைமண்ட் கட்ஸை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே கட்டையை சாய்ச்சி விட்டோன்னா அழகாக அது விழுந்துடும் எண்ணெயில். நம்மளுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் தரையில் விரிச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு பீசஸாக எடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. டக்குன்னு அப்படி எண்ணெயில் சரிச்சு விட்டால் போதும், நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, நம்மளோட டைமண்ட் கட்ஸ் ரெடி. இப்போ இதையும் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி. நான் ஒன்று சாப்பிட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.